ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் கண்டஸ்டன்ஸாக உள்ளே வந்த எல்லாருமே கார் டாஸ்க் அப்போ பார்வதியும் கமருதீனும் சாண்ட்ராவை கிக் பண்ணி வெளியில் தள்ளினதுக்கு அப்புறமேல அவங்க பேனிக் அட்டாக் வந்து ஃபிட்ஸ் வந்து அவங்க ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி அப்புறம் எமர்ஜென்சி ரூம்லேருந்து மறுபடியும் ரிட்டன் பிக் பாஸ் ரூம்குள்ளே வந்து எல்லா விஷயத்தை பற்றியும் ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டும் உள்ளே வரவங்க வியானா, ரம்யா, ஜோ எல்லாருமே புட்டு புட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமேலு ஒரு டாஸ்க்கு போயிட்டு இருந்திருக்கும். அதில் வந்து யார் இங்கே இருக்கிறதுக்கு டிசர்விங்காக இல்லை அப்படிங்கிற ஒரு கொஷினுக்கு பிரவீன்ராஜ், வியானா, அப்சரா எல்லாரும் என்ன சொல்லியிருப்பாங்க, அரோராவையும் சாண்ட்ராவையும் பார்த்தனா நீலாம் எப்படி இங்கே வந்தேன்னு என்னால் இமேஜின் பண்ணி கூட பார்க்க முடியல, நீலாம் இந்த பிளேஸுக்கு டிசர்விங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அரோரா சாண்ட்ராவெலாம் ஃபேஸ் டு ஃபேஸ் நீங்கள் எப்படி இங்கே வந்திருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பிரவீன்ராஜ்லாம் போல்டாக சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் கனி உள்ளே வந்து செம்ம போடு விக்ரம் அவங்க மைண்ட் கூட பண்ணிக்கல. அதுக்கப்புறமேலு சாண்ட்ரா அந்த கார் டாஸ்கில் நடந்துக்கிட்ட ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி மொமெண்ட்டையும் அந்த மூமெண்ட்ஸையும் அப்படியே கிளியர் கட்டாக எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, உங்களுக்கு பேனிக் அட்டாக் வந்தது, ஃபிட்ஸ் வந்தது, ஓகே. ஆனால் நீங்கள் தூங்க போகும்போது எப்படி சபரிக்கிட்டையும் விக்ரம்கிட்டையும் ஒரு 18+ ஜோக் சொல்லி சிரிச்சுக்கிட்டு தூங்குறீங்க. அதுக்கப்புறமேல சரி, கம்ருதீன் உங்கள் காலில் வந்து விழுறான். அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், நீங்கள் உங்களுக்கும் எபோவ் 40 ஆகுது, உங்களுக்கு எல்லாமே தெரியும். பட் அவன் சின்ன பையன் தான். அவன் காலில் விழும்போது நீங்கள் எக்ஸ்கியூஸ் கொடுத்துருக்கலாமே. அது அது இல்லாமல் ஒரு 1 or 2 feet டிஸ்டன்ஸில் இருக்கும்போது வராத பயம், அவன் திடீர்னு காலில் விழுந்தவுடனே எதுக்கு அம்மா ஐயோன்னு கத்தணும், இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் டூ மாதிரி அவங்களுக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கனி சொல்லியிருப்பாங்க. இதை விட எல்லாத்துக்கும் மேலே கனி சொன்ன அந்த ஒரு விஷயம், பார்வதியோட போல்ட்னஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. பார்வதியும் கனியும் அவ்வளோ எதிரிங்க, ரொம்பவும் நேருக்கு நேராகவே. அந்த பொண்ணை பார்த்து இன்னைக்கு அவளுடைய போல்ட்னஸ் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறது கனி வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்போ கனி வெளியில் போயிட்டு அவங்களோட ரியாலிட்டி புரிஞ்சுட்டு வந்து உள்ளே பேசுகிறாங்க. அது மட்டும் கிடையாது, இதே கனி அந்த கார் டாஸ்கில் விஜய் பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுத்ததுக்கு தெய்வம் நின்று கொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பேஜில் போட்டவங்க தான் அந்த கனி. அது மட்டும் கிடையாது, நம்ம லைஃப்பில் ஒரு பர்சனை நம்ம அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிற அந்த மாதிரி ஆள் தான் விஜய் பார்வதின்னு உடனே அவங்க எவிக்டான உடனே ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவில் இந்த வார்த்தையை சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, விஜய் பார்வதி குயில் கிடையாது, அவங்க காக்கா அப்படின்னு இமிட்டேட் பண்ணின இந்த கனி இன்னைக்கு வந்து அவங்களுடைய போல்ட்னஸ் எனக்கு பிடிச்சிருக்குது. யாருனாலும் ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ணுவா பார்வதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இப்போ வந்து 12 கண்டஸ்டன்ஸோட பேரையும் பிக் பாஸ் ஒருத்தராக சொல்லுவார். அப்போது வந்து கடைசியாக பாரு பேரையும் கம்ரு பேரையும் அவங்க சொல்லும் போது அந்த 12 கண்டஸ்டன்ட்டும் ஸ்டாண்டிங் அவேஷன் கொடுப்பாங்க. அதுதான் உண்மையான டைட்டில் அந்த பொண்ணுக்கு கிடைச்சது, விஜய் பார்வதிக்கு. அது மட்டும் கிடையாது, திவ்யா கணேஷும் சரி, விக்கல்ஸு, அப்புறம் சபரி, அரோரா இவங்க ஃபேஸில் ஆடி இருக்காது. ஏன்னா திவ்யா கணேஷுக்குலாம் ரியாலிட்டி தெரியாது, உள்ளே என்ன நடந்துட்டுருக்கு. அந்த அந்த இது வந்து அவங்க வெளியில் வந்து பார்த்தா தான் அதனுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் அதனுடைய இது அவங்களுக்கு வந்து தெரியும். அப்போ தான் மேபி அவங்க அதனுடைய இதை புரிஞ்சுக்கிறாங்களோ என்னமோ, அது தெரியல. ஆனால் பார்வதியோட பேரை பிக் பாஸ் அந்த அந்த டைமில் சொல்லும் போதே அவங்க ஏதோ சம்வாட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு மேலே அவனுக்கு அந்த டைட்டில் கிடைச்சா என்ன, கிடைக்கல என்ன, டைட்டில் கிடைச்சி யாரும் அந்த டைட்டிலை வச்சு பெரிய ஆளாக போகிறதில்ல. அதே மாதிரி ரெட் கார்டு வாங்கி போனவங்களுக்கு லைஃப் அதோடு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா மக்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறமேல் இந்த பிக் பாஸுக்கு அப்புறம் அவங்க பண்ணுற விஷயங்களுக்கு யாருக்கு அதிகமாக ஆதரவு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்க லைஃப் வந்து அதுக்கு மேலே மூவ் ஆன் ஆகும். அந்த விதத்தில் கமருதீன் ஆல்ரெடி ஜெயிச்சிட்டார். ஏன்னா அவருடைய ஃபேன்ஸ் மீட்டு அவங்க மக்கள் கொடுத்த சப்போர்ட் அண்ட் ஆதரவு பார்த்து உண்மையிலேயே பயங்கர ஒரு சர்ப்ரைஸ் ஆகிட்டார். ஆனால் பார்வதி இந்த மாதிரி இன்னும் அஃபிஷியலாக இந்த மாதிரி ஒரு ஃபேன்ஸ் மீட் அரேஞ்ச் பண்ணல. ஹோப் எல்லாருமே அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து சோஷியல் மீடியாவில் என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த கேமரா முன்னாடி நின்று நான் வந்து அன்னைக்கு கமருதீன் காலில் விழும்போதும் பார்வதி என்கிட்ட மன்னிப்பு கேட்கும்போதும் நான் கொஞ்சம் அவங்களுக்கு எக்ஸ்கியூஸ் கொடுத்துருக்கணும். பார்வதி பரவாயில்ல விடு. ஏன்னா நான் நான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவள் என்னுடைய ஃப்ரெண்டாக இருந்தா, எத்தனையோ விஷயத்தில் நான் அவள் கூட நின்றுருக்கேன். இந்த பேட் டச் விஷயம் இல்லை, அதுக்கு முன்னாடி அவள் யார்கிட்டயாவது சண்டைக்கு போகிறா அப்படிங்கும்போது அவள் கூட நான் நின்றுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதே மாதிரி கமருதீனுக்கும் பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லியிருக்கணும். நான் அதை சொல்லாததுக்கு மேபி என்னுடைய மெடிக்கல் இஷ்யூ காரணமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ராவே அப்படியே ஒரு தன்னுடைய கன்ஃபெஷன் மாதிரி பிக் பாஸில் கொடுத்துருந்தாங்க அந்த கேமரா முன்னாடி. அது அவங்களா கொடுத்தாங்க
கொடுத்துருக்காங்களா, இல்லை மேபி பிக் பாஸே சொல்ல வச்சு, இல்லை அது ஒரு செட்டப்பா, அது என்னன்னு தெரில. ஆனால் அவங்களே கன்ஃபெஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு விதமான இந்த விஷயம் அவங்களுக்கு ஒரு இம்பேக்டை கொடுத்துருக்குது. இல்லைன்னா அவங்க வாயிலேருந்து அந்த வார்த்தை வர்றது ரொம்ப இட்ஸ் நாட் ஈஸி. அதுக்கு மட்டும் கிடையாது. இன்னொரு விஷயம் என்ன இப்போ சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்குன்னா, கெஸ்ட்டாக பார்வதியும் கமருதீனும் வருவாங்களா? அவங்களுக்கு ஏவி போடுவாங்களா? இல்ல அவங்கள ரெட் ரெட் கார்ட ரிவோக் பண்ணுவாங்க அப்படின்னு நெறைய கொஷின்ஸ் வந்து போயிட்டே இருக்குது. இதில மேபி அவங்க வந்தாலும் பெரிய அளவுக்கு அவங்களுக்கு மரியாதை இருக்காது. ஆனா, இன்கேஸ் அவங்க வராத பட்சத்தில, அங்க தான் பிக் பாஸ் கூப்பிட்டு கூட அவங்க வரல அப்படிங்கிற பட்சத்தில, பார்வதிக்கு இன்னும் இமேஜ் கூடிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெனைக்கிறேன். அது மட்டும் கிடையாது. அங்க இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி மேல் அண்ட் ஃபீமேல் கண்டஸ்டன்ட்டா இருக்கணும். யாருமே ஒரு விஷயத்துக்கு சண்டை போட தயங்குற விஷயத்த பல தடவை அந்த பொண்ணு நின்று சண்டை போட்டு கேட்டிருக்கு. சபரி கண்ணை அந்த மாதிரி ஒரு டாஸ்கில் குத்தும்போது அவங்க வீங்கிட்டு இருக்கும்போது திவாகர் ஒரு பக்கம் உத்தரம் கொடுத்துட்டு இருப்பாரு. அந்த பொண்ணு சபரி கிட்ட நின்று சண்டை போட்டுட்டு இருக்கும். அப்போ எங்கே போனீங்க? இப்போ வந்து சாண்ட்ராவோட காட்டாஸுக்கு ஆக சப்போர்ட் பண்ணுற எல்லாரும் அப்போ எங்கே போனீங்க? அதை தான் அந்த பொண்ணு கேட்குது. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, டாஸ்கில் தானே அப்படி நடந்துச்சு, டாஸ்கில் தானே நடந்துச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு பாலோ இல்லை ஏதாவது இருக்கும்போது அவங்கக்கிட்ட அடிச்சு பிடுங்கலையா நீங்கள்? இது டாஸ்கில் தான் நடந்துச்சு. லிவிங் ஏரியாவிலையோ பெட்ரூம்லேயோ இல்லை நீங்கள் ப்ரைவேட்டாக இருக்கிற இடத்துலையோ நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பொண்ணும் சொல்லுது. இதை தான் அந்த ஆள் விஜேஎஸ் வந்து கேட்கவே இல்லை. இதைத்தான் எல்லாருமே கேட்குறாங்க. எப்படி நீங்கள் அதர் சைடில் இருக்கிறவங்களோட ஒப்பீனியனை கேட்காம நீங்கள் எப்படி இது வந்து பிக் பாஸையும் தாண்டி விஜேஎஸோட பர்சனல் விஷயம் அப்படிங்கிறது இப்போது வந்து சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்கிற ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு விஜய் பார்வதி வராமல் இருக்கிறது அவங்களோட இமேஜை இன்னும் அதிகப்படுத்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்டை மறக்காம நம்ம கமெண்ட்ஸ் கொடுத்துருங்க.